வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். பொறுமையின் சிறப்பு குறித்தும், பொறுமையின் தேவை குறித்தும் பல்வேறு தமிழ் இலக்கியங்கள் எடுத்துச் சொல்கின்றன. பிற மொழி இலக்கியங்களிலும் இத்தகைய உயர்ந்த கருத்துகள் இருக்கக்கூடும். திருக்குறளில் ஓரிடத்தில் பொறுமை பற்றி பேசுகிற வள்ளுவர் எப்படி பொறுமையாக இருக்க வேண்டும், யாரிடம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்னும் 2 கருத்துகளையும் நமக்கு சொல்லுகிறார். ஒருவன் இந்த நிலத்தை தோண்டுகிறான். எங்கே நின்று கொண்டு தோண்டுகிறான்? நிலத்தின் மீது நின்று கொண்டுதான் நிலத்தை தோண்டுகிறான். அந்த நிலம் நினைத்திருந்தால் தன் மீது நின்று கொண்டே தன்னை தோண்டுகிறானே என்று கோபப்பட்டிருந்தால் அவனை அந்த நிமிடமே அழித்திருக்க முடியும். ஆனால் தன் மீது நின்று கொண்டு தன்னை தோண்டுகிறவனையும் பொறுத்து கொள்ளுகிற நிலம் போல பொறுமையாக இருக்க வேண்டும் என்கிறார். இது மிக மிக கடினம்தான். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல என்று அதற்கு எடுத்துக்காட்டையும் அவர் சொல்லுகிறார். சரி, எல்லோரையும் பொறுத்து கொள்ள வேண்டுமா என்றால் அதற்கு அடுத்த இடத்தில் விடை இருக்கிறது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்கிறார் திருவள்ளுவர். அதாவது தன்னை இகழ்ந்து ஒருவன் பேசுகிற போது பொறுத்துக்கொள் என்று சொல்லுகிறாரே தவிர தன் மொழியை, தன் நாட்டை இகழ்பவனை, சமூகத்துக்கு கேடு செய்பவனை பொறுத்துக்கொள் என்று வள்ளுவர் சொல்லவில்லை.